Hi, hello friends. Welcome to Ronnie's Official. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வாழைப்பழத்தை வச்சு மில்க் ஷேக் பண்ண போறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் இங்க நான் எடுத்து வச்சிருக்கேன். வாங்க என்னென்னன்னு பார்க்கலாம். பழுத்த வாழைப்பழம் ஒரு 6 வாழைப்பழம் எடுத்து வச்சிருக்கேன். காபி பவுடர், முந்திரி, பால் பவுடர், சக்கரை, காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்றேன். இப்போ நம்ம எடுத்து வச்ச வாழைப்பழத்தை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி ஜார்ல சேர்த்துக்கலாம். நான் எல்லா பழத்தையும் கட் பண்ணி ஜார்ல சேர்த்துட்டு காமிக்கிறேன். இப்போ நான் வாழைப்பழம் ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன். இதில் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த சன்ரைஸ் ப்ரூ எது ஆட் பண்ணாலும் ஓகே தான். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 பீஸ் இல்லை 4 பீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. தேவைக்கு ஆட் பண்ணிக்கோங்க. பால் பவுடர் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே வாழைப்பழத்தில் சுகர் இருக்கும். நீங்கள் தேவைக்கு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம காய்ச்சி ஆற வச்ச பாலை இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதை நான் ஃபுல்லாக நல்லா அடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதான், மில்க் ஷேக் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம டம்ளரில் ஊற்றிக்கலாம். இதை அவ்வளோதான். இதில் நீங்கள் வேறு ஏதாவது நட்ஸ் ஏதாவது போடணுன்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். கூலிங்கில் வச்சு குடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு குட்டி பசங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. இந்த வெயில் காலத்துக்கு நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணி சாப்பிட்டா இன்னும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதே மாதிரி நான் நாளைக்கு இப்போ டேஸ்டான பனானா மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு குட்டீஸுங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற ஒரு பானமாக இதை நம்ம வீட்டில் ரெடி பண்ணிக்கலாம். நல்லா இருக்கும். உங்கள் வீட்டு குட்டி பசங்களுக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ராணிஸ் அஃபீஷியலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நாளைக்கு வேறொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் ராணிஸ் அஃபீஷியல். பை.